வணக்கம் பாலமுருகன். கோட்டைக்குள்ள குத்து வெட்டு, நான் தான் நிரந்தரமான பிரதமர் அப்படின்னு சொல்லி மமதையின் இருப்புல பேசிக்கிட்டு இருந்த மோடிய இன்னைக்கு காலி பண்றதுக்கு ஊருப்பட்ட மாநிலங்கள் உக்காந்து உரியடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல சாரு நிலை குலைந்து போய் கிடக்கிறாரு. அங்க நடக்கக்கூடிய வான வேடிக்கைகள் எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். आओ तुम आओ, ये बजट का ठीक है। अच्छा, देश के प्रधानमंत्री का नाम क्या है? नीतीश कुमार। नीतीश कुमार। அதாவது மூன்றாவது முறையாக நான் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி பாசிச வெறி, ஏற்கனவே பாசிசத்துக்கு அப்ப யாருன்னு கேட்டா RSS தான் இந்தியாவுல பாசிசத்துடைய முகம் அப்படிங்கிறது பிறந்திருக்கக்கூடிய பச்சை குழந்தைக்கு கூட தெரியும். அந்த அளவுக்கு வீரியமான அந்த RSSக்கு நாம ஆப்படிக்கலாங்கிற ஒரு பெரிய மமதையில இந்த ரெண்டு குஜராத்திகள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, சித்பவன் பார்ப்பனர், அதாவது RSS இந்த உலகத்திலேயே ஹிட்லர் தன்னை எப்படி அறிவிச்சுக்கிட்டான்னு கேட்டீங்கன்னா, நான் தான் கடவுளின் அவதாரம், இந்த உலகத்தில் மிக உயர்ந்த மேன்மையான ஜாதி, மேன்மையான படைப்பு எதுன்னு கேட்டா இந்த ஆரிய வர்க்கம், நாங்கள் ஆரியர்கள், அதனால் நாங்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்ன அதே ஹிட்லருடைய பாலிசிய இங்க வந்துகிட்டு இங்க சித்பவன் பார்ப்பனர்கள் சொல்லக்கூடிய இந்த பால கங்காதர திலகர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பாசிச வெறி கொண்ட, ஜாதி வெறி கொண்ட இந்த உயர் ஜாதி பார்ப்பன கும்பல்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கின 1925 உருவாக்கின இந்த RSS தான் மற்ற அதிகாரத்தின் மூல பலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ல போட்டு இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்திட்டு இருக்கும் போது அதனுடைய நீட்சி தான் இந்த பிஜேபி ஜனசங்கம் வரைக்குமே. இதுல இருக்கக்கூடிய அந்த தலைவர் போஸ்ட் எல்லாமே சித்பவன் பார்ப்பனர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த ரெண்டு குஜராத்திகளை கொண்டு உள்ள விடவும் இந்த ரெண்டு குஜராத்திகளும் சரியான முறையில் நமக்கு கீழ்ப்படியல, நமது அதிகாரத்துக்கும் ஆணைக்கும் இவர்கள் கட்டுப்படலைங்கிற கோபம் கடந்த ஒரு வருஷமா பார்த்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மோகன் பகவதோடைய கூட்டணி. ஏன்னு கேட்டா எங்களது தலைமையை RSS கட்டளைக்கு யார் கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பது பாலிசி, RSS உடைய திட்டம். அப்படிங்கும்போது இவங்க ரைட், RSS ஒண்ணு இருந்தா தானே நீங்க உங்களுக்கு நாங்க கட்டுப்படணும், உங்களை ஒழிச்சு விட்டோம்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிக்கு போட்டி, மமதைக்கு மமதை, அதிகாரத்துக்கு அதிகாரம், வெறிக்கு வெறி, இந்த அளவுக்கு உச்சக்கட்ட அந்த அதிகார வெறி அங்க பனிப்பூசலாக நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப டமார உடஞ்சிருச்சு. ஏன்னா இவர்கள் போட்ட தப்பு கணக்கு. இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மூன்றாவது முறையாக எதை வேண்டுமானாலும் நாம் விலக்கி வாங்கிவிடலாம், அதுதான் கடந்த கால வரலாறு. உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தீர்ப்பாளராக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளாக இருக்கட்டும், தேர்தல் ஆணையாளர்களாக இருக்கட்டும், ஈடியாக இருக்கட்டும், எதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், சூரியனை மட்டும்தான் இவர்கள் வந்துகிட்டு இன்னும் விலைக்கு வாங்க முடியவில்லை. இல்லைன்னா அதுவும் ஒரு கண்ட்ரோலிங் பவர்ஃபுல்னஸ், அதையும் விலைக்கு வாங்கிடலாங்கிற மமதையில் இருக்கும் போது இவர்கள் ஆடிய ஆட்டத்தை நம்ம நேற்றுக்கு வரைக்கும் பார்த்தோம். ஆனால் மக்கள் மன்றம் என்பது இறுதியானது, உறுதியானது, மிகவும் நிலைத்தன்மை வாய்ந்தது. அந்த மக்களுடைய உள்ளத்தை மட்டும் பணத்தால் வாங்க முடியாது என்பதற்கு உத்தரப்பிரதேசத்தில் அடித்த ஆப்பு இருக்கு தெரியுமா? மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டுல 40க்கு 40 கொடுப்பது வியப்பே கிடையாது. ஏனென்றால் இது எத்தனை முறை வேண்டுமானாலும் இது பெரியார் மண் என்று நிரூபித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் இவர்கள் அளக்கின்ற அளப்பு இருக்கு தெரியுமா? உத்தரப்பிரதேசம் என்பது ராமரின் மண், ராமருக்கான இடம், அங்கே இருப்பவர்கள் அனைவரும் ராமபிரானின் பக்தர்கள் சொன்ன அந்த வாய்க்கு உத்தரப்பிரதேசம் கோயில் இருக்கக்கூடிய பைசாபாத்ல வச்சு செஞ்சாங்க. மிக பெரிய கேவலமான தோல்வி அங்க சந்திச்சாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய 3-4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய MP சீட்டு பறி போச்சு. ஸ்மிருதி இராணியை பேசிய ஆணவ பேச்சை எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குனாங்க. அந்த அளவுக்கு
80 சீட் இருக்கக்கூடிய இடத்துல சரி பகுதி வாக்குகள் இதை வந்துட்டு இங்க வந்து அகிலேஷ் யாதவுக்கு குத்துறதுக்கு காரணம் இந்த மமதைகளின் திமிர் மமதைகளின் பேச்சு தான் முக்கியமான காரணம்ங்கிறது இப்போ வெளியில அம்பலத்துக்கு வந்துச்சு. அதனால அமித்ஷாவுக்கும் இவருக்குமே கடுமையான புகைச்சல் உண்டாயிருச்சு. ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட, எதற்காக இப்ப இந்த இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து நீ அங்க ஆரம்பிச்சு விட்டேன்னு அவர் பழிப்பூசல் உள்ள போயிட்டு இருக்கு. சரி, 3வது முறையாக நான் ஆட்சி கட்டிலிருந்து உட்கார்ந்ததற்கு மிக நன்றி அப்படின்னு சொல்லி நொடிக்கு நொடி நிமிடத்துக்கு நிமிடம் ஆடைகளையும் தனது எண்ணங்களையும் தனது எல்லாத்தையும் வித்தியாசமாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஹாலிவுட் நடிகராக இருந்த அந்த மோடி அவர்கள் இன்று ஒரே டிரெஸ்ஸில் பவனி வந்து கொண்டிருக்கிறார், கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறார். காட்சிகள் எல்லாம் மாறி போய்விட்டன. அனைவரையும் பிடித்து சேர்ல உட்கார வச்சிட்டு இருக்காரு. பிளீஸ் ஏதாவது பண்ணுங்க. அந்த ரேஞ்சில் வந்து இன்னைக்கு இறங்குவதற்கு காரணம் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய கேவலமான பதவி. முன்னாள் வானளாவுக்கு கொடுத்த அந்த போஸ்டிங் இப்போ வந்து ஒண்ணுமே இல்லாமல் மற்ற மாநிலத்து முதலமைச்சர்களுக்கு கீழே நீ உட்கார்ந்தது. அவர்கள் விரலை ஆட்டினா அந்த விரலுக்கு கீழே அந்த விரலில் தொங்கக்கூடிய நூலுக்கு தகுந்த மாதிரி நீ உனது தலையை ஆட்டு. அந்த நிலைமை ஆயிடுச்சு. முதல் நாளே கச்சேரி மிக மிக அற்புதமாக போய்விட்டது. அங்கிருந்து இனிமேல் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கும் மதசார்பற்ற சக்திகளுக்கும் மிகுந்த கண்டென்ட்டை அள்ளி 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 வழங்குவார்கள். ஏனென்று கேட்டால் அவர்கள் விடக்கூடிய மூச்சு ஒவ்வொரு மூச்சும் ஒரு கண்டென்ட்டாக மாறுகிறது. அங்கே அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், சபாநாயகரை என்னிடம் கொடு, சபாநாயகரை உன்னிடம் கொடுத்து விட்டால் அங்கே அனைத்தும் முடிந்து விட்டது. அதாவது நெஞ்சை பிளந்து அனுமார் காட்டுவாரு உள்ளே ராமர் இருக்கிறார் என்பதை. இங்கே நெஞ்சை பிளந்து அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகரை தூக்கி விட்டால், இதயத்தை பிடுங்கி விட்டால் அங்கே என்ன இருக்கும்? பிணம்தான் இருக்கும். அதனால் எனக்கு நெஞ்சை பிளந்து எனது சபாநாயகரை கொடுத்து விட்டால் இங்கு ஆட்டம் காளி படுதா காளி என்று சுத்தமாக ஊத்தி கொண்டு முடிந்துவிடும். ஏனென்றால் உங்களுக்கு கவர்மெண்ட் நடத்துவதற்கு நான் வந்து இங்க 5 வருஷம் உட்கார கிடையாது. என்னை எந்த அளவுக்கு நீங்கள் இழிவுபடுத்தினீர்கள், என்னை எந்த அளவுக்கு ஓட ஓட நீங்கள் விரட்டினீர்கள், ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு எங்களை கேவலப்படுத்தினீர்கள், எந்த காட்சிகளும் இங்கே மறையவில்லை. ஆகையால் உலகம் ஒரு வட்டம் என்பதை மறுபடியும் இந்த அரசியல் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது, நீங்கள் 200 இருந்தாலும் சரி, 230 இருந்தாலும் சரி, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆகிவிட்டது இந்த 13 MP சீட்டு, இந்த 16 MP சீட்டு. ஆகையால் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் தலையை ஆட்டுங்கள். முதலில் எங்கள்கிட்ட நீங்கள் கொடுப்பது வந்துட்டு சபாநாயகர். சபாநாயகர் தொங்கு பாராளுமன்றத்தில் சபாநாயகர் என்கிற போஸ்ட் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிடுச்சுன்னா அந்த கதைகள் அனைத்துமே உங்களுக்கு தெரியும், எப்படி கேடுகட்ட கதையாக அது மாறிவிடும் சொல்லிட்டு. ஆகையால் அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாத நடைப்பிணங்காக மாறிவிடுவார்கள். சபாநாயகர் போடக்கூடிய கோடு தான் இந்தியாவில் மிகவும் வலிமையான கோடு அப்படி என்பது எல்லாருக்கும் தெரியும். அதை வாங்கிட்டா நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. பல்லை பிடுங்கிய கிழட்டு சிங்கங்கள் என்று உங்களுக்கு நீ எவ்வளவு கர்ஜித்தாலும் அங்கே 2 பற்கள் இல்லைங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு போயிருக்கிற ஒரு விஷயத்துக்காக முதல் நாளே காட்சிகள் அம்பலமானது. 5 வருடத்தை நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே 5 நிமிடத்துக்கு நிமிடம் அங்கே காட்சி மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆகையால் வாக்கை செலுத்திய இந்திய மக்களுக்கு என்பதை விட வாக்கை திறம்பட சிறப்பாக செலுத்திய யாருக்கு உத்தரப்பிரதேச மக்களுக்கு நாம் இப்போது மிகுந்த நன்றியை சொல்வோம். இது வந்துகிட்டு சந்திரபாபு நாயுடு சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த விஷயம், நிதிஷ் என்ன சொல்றாருன்னா, அவர் கும்பல்ல இருந்து ஒரு ஆளை பேச விட்டு எங்களுக்கு ஜேடியூல இருந்து எங்களுக்கு என்ன வேணும்னா ரயில் கொடு, இல்லைன்னா பிரதமர் போஸ்டிங்க கொடு, அதற்கு எங்கள் நிதிஷுக்கு மிக பெரிய அளவிற்கான தகுதி இருக்கிறது, உங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு தகுதி இருக்கிறதோ அதற்கு தகுதிக்கும் தகுதியாக இருக்கக்கூடியவர் எங்கள் நிதிஷ் அப்படின்னு சொல்லி அவர் கட்சியில இருந்து ஒரு ஆளை பாட்டு பாட சொல்லவும், இல்லப்பா இந்த மாதிரி கரைச்சலான சூழ்நிலையில அந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது, ஏப்பா அப்படி பேசுற அப்படின்னு நிதிஷும் மறுக்கவே இல்லை. எனக்கு வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பிரதமர் போஸ்டையே அங்க ஒருத்தர் கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இங்க ஒருத்தர் வந்துகிட்டு என்னத்த கேட்கிறாருன்னா,
ஒரு நாட்டில் எத்தனை பிரதமர் நீங்கள் உட்கார்ந்திருப்பீர்கள்? உங்களுடைய கட்சியில 2 பிரதமர் வருவார்களா? ஒரு உரையில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்க முடியும். ஒரு கட்சிக்கு ஒரு பிரதமர் தான் இருக்க முடியும். வேண்டும் என்றால் நீங்கள் துணை பிரதமர் என்று ஆகப் போகிறீர்களா? 12 பேர் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பிரதமரை கையில் கொடுத்துவிட்டு 222 என்று மடங்குகளாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் துணை பிரதமராக ஆகப் போகிறீர்களா? நாடு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பேசிய பேச்சை காதால் கேட்டுட்டு தான் இருந்துச்சு. இப்பொழுது உங்களுடைய நடிப்பு எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எவ்வளவு அவலம், எவ்வளவு பெரிய கேவலம். அரசியல் என்பது மேலே போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. படார் என்று உங்களை அத்தனையும் கைவிட்டு விட்டு கீழே விழுந்து விடுவீர்கள். நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம், மக்கள் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் என்று. மிக கேவலமான வெற்றி என்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் இந்தியா இதுவரை பார்த்திருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்திருக்கக்கூடிய வெற்றி பிஜேபிக்கு கிடைத்திருக்கின்றார். இதை விட ஒரு கேவலமான வெற்றி வேற எதுவுமே இல்லை. ஆனால் இந்தியா கூட்டணிக்கு கொடுத்திருக்கக்கூடிய வெற்றி என்பது ஆகச் சிறந்த கௌரவமான வெற்றி. உங்களை எதிர் வரிசையில் அமர்ந்து கொண்டு கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்கள் கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகையால் இப்போதைக்கு நீங்கள் நடத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாளை மறுநாள் என்னென்ன நடக்கிறது என்பதை உங்கள் பார்வைக்கு தொடர்ந்து நாங்கள் சொல்லுவோம். ஆரம்பிக்கலாம்.